கம்ருதீன் வந்து அரோராவுக்கு வந்து ஒரு ரிப்ளை பண்ணதை பார்க்க முடிஞ்சது. அரோரா சொன்ன ஒரு விஷயத்துக்கு. அதிலிருந்தே சம்திங் ராங் அப்படிங்கிற மாரி வந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து தென்பட்டதை பார்க்க முடிஞ்சது. ஸோ இப்போ வந்து ஃபினாலே வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து கம்ருதீனும் வந்துட்டார். பார்வதி வந்து இன்னும் வரல. அவங்க லாஸ்ட்டாக தான் வந்து வருவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டஸ்டன்ஸ் கூட வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து நடந்தது. ஸோ அந்த இன்ட்ராக்ஷனில் வந்து எல்லாருக்கிட்டையும் விஜய் சேதுபதி வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு. ஸோ ஃபர்ஸ்ட்டு வெளியில் இருக்கிற கண்டஸ்டன்ஸ், எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் இந்த மாதிரி உள்ளே வந்து நீங்கள் இருக்கும்போது உங்கள் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சுருப்பாங்க. அந்த ஒரு குற்றச்சாட்டில் வந்து லேட்டாக தான் உங்களுக்கு ரியலைஸ் ஆகிருக்கும் கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான விஷயம் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஆதிரை வந்து ரீஎன்ட்ரி கொடுத்தப்போ வந்து பயங்கரமாக கானாவினோத்கிட்ட வந்து பாஞ்சிட்டு போயிருப்பாங்க. அந்த கால் வந்து தூக்கி போட்ட விஷயம் நீங்கள் ட்ரிகர் பண்ணனால தான் நான் பண்ணது தப்பு இல்லை, மக்கள் ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா இவங்க திரும்ப அதே பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ இப்போ ஃபைனலாக வந்து அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரியலைஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாங்க. அது என் மேலே தான் தப்பு. ஸோ அவர் அப்படி பண்ணியிருந்தார் அப்படின்னா அது ட்ரிகர் பண்ணாலும் நான் அந்த மாதிரி திரும்பவும் பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து உணர்ந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதிரை வந்து வினோத் அந்த ஒரு விஷயத்துக்கு க்ளோஷர். நெக்ஸ்ட் வந்து நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து அந்த ஆபாச குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு அரோரா வந்து சொல்லி ஒரு பெரிய சண்டை நடந்திருக்கும் விஜய் பார்வதியும் இவங்களும். ஸோ அது வந்து பண்ணிக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதை பார்க்க முடிஞ்சது. அதுக்கு ஒரு க்ளோஷர். நெக்ஸ்ட் வந்து சுபிக்ஷா பீட் பாக்ஸிங் பண்ணலாம், ஆனால் அது மட்டுமே பண்ணிகிட்டு இருந்திருக்கக்கூடாது, ஏதோ ஒரு அதுக்கான ஒரு ஷோ மாதிரி வந்து ரொம்ப பண்ணிட்டேன் சார், அது பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. இது ஒரு விஷயம் நடந்துச்சா. அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கு ஒரு பயங்கரமான ஒரு இன்ட்ரோலாம் வந்து கொடுத்து உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து நடக்குது. ஸோ அங்கே வந்து ஃபைனலாக அவங்க எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு இன்ட்ராக்ஷன் போயிட்டுருக்கு. இந்த வீட்டுக்குள்ளே இவ்வளோ நாள் இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, அதெல்லாமே வந்து போயிட்டுருக்கு. அப்போ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அரோரா எல்லாருமே கம்ருதீன் இருக்கிறது வந்து யாருக்குமே தெரியாது. திடீர்னு வந்து ஒரு ஷாட் வைக்கிறாங்க. ஏய் கம்ருதீன் நீ எப்படா வந்த அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்போது வந்து எப்படிடா இருக்க, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி மற்றவங்களாம் வந்து கேட்குறாங்க. அப்போ இருந்துட்டு அரோரா இருந்துட்டு மிஸ்ட் யூ கம்ருதீன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ், அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து அவருக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தெரிஞ்சுது அவர் சொல்லும் போது. ஸோ இதுதான் வந்து நடந்தது. ஸோ ஃபர்தராக என்ன நடக்குது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன் லைவில். ஸோ இதே மாதிரியில் பிக் பாஸ் லைவ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.